1982 ஆண்டு காந்தி திரைப்படம் வெளியாகும் வரை மகாத்மா காந்தி குறித்து யாருக்கும் தெரியாது என பிரதமர் மோடி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவரை அறியச் செய்வதற்கான பணிகளை அதுவரை இருந்த ஒன்றிய அரசுகள் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனா காந்திக்கு அந்த படம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உலக நாடுகள்ல எல்லாம் சிலை வைக்கப்பட்டது. ஒரு முக்கியமான தலைவரா தான் உலகம் முழுக்கவே பார்க்கப்பட்டாரு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் தெரியாம இங்க வந்து குத்த வச்சேன். அவர் ஒரு சகலகலா வல்லவன் மாதிரி நிறைய நடிகர்கள் உபயோகித்துட்டே இருக்காரா, அதனால படங்கள் வச்சுதான் காந்தியை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாரோ என்னமோ. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். மோடியின் தமிழ்நாடு வருகையை விமர்சித்து சென்னையில் பல்வேறு இடங்களில் கோ பேக் மோடி என ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஓ மை காட், ஓ மை காட். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலையும் போது இப்படிதான் வரலாம். அப்படி சிரிப்பு வருதோ, இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹேமந்த் அண்ணாதுரை சென்னை முழுவதும் இரவோடு இரவாக எதிர்ப்பு சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மத்தியில் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும். போது நாளை யாரை எழுப்பி விட்டது? பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என் கட்சி சொல்லணும்ல, பாட்டாளி மக்கள் கட்சி. பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு. 400க்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதியிலும் உறுதி. காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து போராடி பெறுவோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. தமிழகம் முன்னேற பாடுபடுவோம். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. 5.50 லட்சம் அரசு வேலைகள் எங்கே எங்கேன்னு கேட்கறத விட எங்கே 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 அப்படின்னு ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். தண்ணி இருக்குது, மோர் இருக்குது, எது சாப்பிடணும் சாப்பிடணும். ஒரு கோட்டு சொல்ல குறிப்பா திரைப்படத்தின் மூலமா தான் உலக மக்கள் வந்து அறிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது தெரியல. அடுத்ததான கேளுங்க. வெக்கமா இல்ல? சிரிக்கிற வெக்கமா இல்ல? தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி செய்யறதில்ல, அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு எப்படி பாக்குறீங்க? அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க, முதல்வர் வந்து ஒரு பொம்மையா இருக்காருன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. கண்ணு இதெல்லாம் வேணாம். கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். அதிகாரிகள் முதல்வரை கேட்கறாங்க, அதிகாரிகள் அமைச்சர்களை கேட்குறாங்க. கையெழுத்து போடுறது அவங்க தானே பண்ணுறாங்க, படிச்சதானே கையெழுத்து போடுவாங்க. அதனால என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமாமா.